GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். முக்கிய குற்றவாளிகள் இன்னும் 2 பேர் அப்ஸ்காண்ட் ஆகியிருக்காங்க. இந்த அப்ஸ்காண்ட் ஆனவங்களுடைய இன்வெஸ்டிகேஷனில் ரிவீல் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் கடைசியாக ஒரு நிகழ்வில் வந்து சொல்லும்போது 2 நபர்கள் இதுவரை விசாரிக்கவே படலை, முக்கிய குற்றவாளி அவர்கள் தான் சொல்லியிருக்கீங்க. யார் அந்த 2 நபர்கள்? 2 நபர்கள் அல்ல, 4 நபர்களை சொல்லியிருக்கின்றோம். இப்போ இந்த வழக்கு நீங்கள் சிபிஐ கொண்டு வர வாய்ப்பு இருக்குது அப்படி சார், இல்லை இதே திருப்தியாக இருக்கா உங்களுக்கு? இப்போ திமுகவும் திரு ஆம்ஸ்ட்ராங் கொலையில் சம்மந்தப்பட்டிருக்கான்னு சொல்ல வரீங்களா? அப்படி பெரிய வளர்ச்சி அடைந்ததினால் போராமையின் காரணமாக இந்த கொலை நடைபெற்றது என்பது குற்றப்பத்திரிகையிலேயே ஒரு தகவலாகவே இருக்கு. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் வழக்கறிஞர் திரு ஆனந்தன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன் சார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு ஜூலை 5ஆம் தேதி நடந்திருக்கு. தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 4-5 மாதங்கள் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றம் முதன்மை அமர்வு நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கு போயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 25 பேர் விசாரணை போயிட்டு உள்ளே இருக்காங்க. அதுல வந்து குறிப்பாக வந்து அஞ்சலை, பொற்கொடி, மலர்கொடி இவங்களாம் என்ன பண்ணுறாங்க, இந்த வழக்குக்கும் இந்த கொலைக்கும் எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, எங்களை விடுதலை பண்ண சொல்லி வழக்கு தொடுத்துருக்காங்க. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, வேற யாராரு வந்து அது மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு சொன்னீங்களா? முழுமையாக ஒரே ஒரு கேள்விக்கே பதில் சொல்லிடலாம். இல்லை, கூடவே நாயந்தன்னு சொல்லியிருக்காரு. ஒரே சமூகத்தை சேர்ந்த நானும் ஆம்ஸ்ட்ராங்கா, எப்படிங்க நான் வந்து ஆம்ஸ்ட்ராங் கொல்ற அளவுக்கு நான் போயிருப்பேன், அதனால என்னை விடுதலை பண்ண சொல்லி அவரும் கேட்குறாரு. இது ஒரு முறை வந்து காவல்துறை விசாரணை விரிவாக செய்து வழக்கு பதிவு செய்து விட்டால் அதோடு வழக்கு முடியும் வரை சம்பந்தப்பட்ட நபர்கள் நாங்கள் அந்த விஷயத்தில் எங்களுக்கு சம்பந்தம் இல்லை அப்படி என்று சொன்னாலும் கூட நீதிமன்றம் தான் வந்து அவர்கள் குற்றவாளியா இல்லையா என்பதை அறிவிக்க வேண்டும். அதற்கான முழுமையான அதாவது ட்ரையல் நடந்த பிறகுதான் அது சம்பந்தமான குற்றவாளியா இல்லை என்பது நீதிமன்றத்தின் முடிவு செய்ய வேண்டிய விஷயம். அவர்களே முடிவு செய்து கொள்ள முடியாது. இல்லை, அப்படி அவர் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரே சமூகத்தை சேர்ந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களும் திரு நாகேந்திரன் அவர்களும் எப்படி அந்த அளவுக்கு ஒன்றா இருந்தாங்க, எப்படி கொலை பண்ணுற அளவுக்கு போயிருப்பாருங்க? இல்லை, ஒன்றா இருந்தாங்கன்ற விஷயத்த வந்து ஒரு லைனில் வந்து சொல்ல முடியாது. அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அனைத்து சமூகத்திற்கான தலைவர், ஒரே ஒரு சமூகத்திற்கான தலைவர் கிடையாது. அதனால்தான் பகுஜன் சமாஜ் கட்சியை அவர் தேர்ந்தெடுத்தார், அனைத்து மக்களுக்கான கட்சி. அப்படி என்றால் அவர் வந்து இங்கே இருக்கின்ற தலித் அமைப்புகளான சில கட்சிகளிலே அவர் முன்னெடுத்திருக்கலாம். பாபா சாஹேப் அம்பேத்கருடைய கொள்கையில் முழுமையாக ஈடுபாடும் அதே போன்று அனைத்து மக்களுக்கான தலைவருமாக இருந்தார். மற்ற மிகப்பெரிய ஒரு அரசியல் எழுச்சி அவரால் ஏற்பட்டது என்பதற்காக மற்ற அரசியல் சக்திகளுடன் இணைந்து இந்த கொலை நடைபெற்றிருக்கின்றது என்று அவருடைய குற்றப்பத்திரிகையிலே மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்ததினால் போராமையின் காரணமாக இந்த கொலை நடைபெற்றது என்பது குற்றப்பத்திரிகையிலேயே ஒரு தகவலாகவே இருக்கின்றது. இருக்கட்டும் சார், பட்டு நாகேந்திரன் வந்து நான் சிறையில் இருக்கும்போது நான் சிறையில் இருந்தேன், நான் எப்படிங்க அந்த கொலையில் ஈடுபட்டிருக்கேன் அப்படின்னு கேட்குறாருல்ல. இது போலீஸ் விசாரணையில் சரியான முறையில் அவர்கள் எப்படி வந்து இதை நடத்தியிருக்கிறார்கள் என்பதை சார்ஜ் ஷீட்டில் சொல்லியிருக்கின்றார்கள். அதனால் வழக்கு நிலுவையில் இருப்பதால் அதை பற்றி டீப்பாக சொன்னால் அந்த வழக்கின் தன்மையை பாதிக்கின்றதால் அதை பற்றி விரிவாக நான் சொல்ல விரும்பவில்லை. கிட்டத்தட்ட ஒரு 5000 பக்கங்கள் கொண்ட சார்ஜ் ஷீட் இருக்குது. இதில் வந்து உண்மையான நீதி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கமாண்டில் கேட்குறாங்க. திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு ஆதரவாக கமாண்டில், எங்க இப்போ இத்தனை 5000 பக்கங்கள் கொண்ட சார்ஜ் ஷீட் இருக்குது, இதை தாண்டி வழக்கு வந்து தள்ளி போயிட்டுருக்கு, உண்மையான ஒரு நீதி கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்களே. இது சம்பந்தமாக வந்து எங்களுடைய கட்சியோடைய மாநாட்டிலே, அதாவது எங்களுடைய ஆலோசனை கூட்டத்தில் இந்த வழக்கை விரிவாக முன்னெடுப்பதற்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று திட்டம் வகுத்திருக்கின்றோம். இதோடைய விசாரணையுடைய தன்மையை பொறுத்து இந்த வழக்கை எப்படி கையாள வேண்டும் என்று நாங்கள் முடிவு செய்வோம். எத்தனையோ வழக்கு இதே மாதிரி நீர்த்து போச்சு. குறிப்பாக அந்த ராமஜெயம் வழக்கும் இதே மாதிரி தான் போச்சு. சிபிஐ போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆயிடுச்சு. இதே மாதிரி தான் திரு ஆம்ஸ்ட்ராங் வழக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ராமஜெயம் கொலை வழக்கு பார்த்தீங்கன்னா வந்து தீவிர விசாரணை என்பது அவர் இறந்து ஒரு 12-13 ஆண்டு காலம் கழித்து தான் வந்து சிபிசிஐடிக்கு ஒப்படைக்கப்பட்டு விசாரணைக்கு வந்து ஒரு தனி அதிகாரி உயர்நீதிமன்றத்தினுடைய மேற்பார்வையில் ஒரு தனி அதிகாரி விசாரணை நடத்தி வருகின்றார். அது போன்ற நேரங்களிலே ஆவணங்களை சேர்ப்பது, அது போன்ற
கால் ரெக்கார்ட்ஸ் எடுப்பது இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் வந்து அது கொஞ்சம் வந்து சவாலான சூழ்நிலைகள் இருக்கும். இந்த படுகொலை நடந்த உடனே விசாரணை தொடங்கியதனால் விசாரணைக்கு வந்து அந்த கொலை வழக்குகளுக்கும் இதையும் வந்து கம்பாரிசன் செய்து பார்ப்பது சரியாக இருக்காது. அஸ்வத்தாமன் அவர்கள் கூடவே இருக்காரு அப்படிங்கும்போது உங்களுக்கு தெரியாதா, முன் எதிரி கூடவே இருக்கான்னு தெரியாதா? எப்படி சார், கூடவே வச்சுருந்தீங்களா? இல்லை, அப்படி நீங்கள் வந்து இப்போது இது சிங்குலராக இந்த கேள்வி கேட்கக்கூடாது. தலைவர் கூட அவர் இருந்தாரா அப்படின்றதெல்லாம் வந்து கிடையாது. தலைவர் வந்து அவங்க ஏதோ எந்த ஒரு நபர் வந்து உதவி கேட்டாலும் யார் எப்படி இருந்தாலும் அவர்களுக்கு வந்து தீங்கு நினைக்காமல் வந்து அவர்களுக்கு உதவி செய்பவர். இவர்களுடைய தன்மையோ அல்லது இவர் இந்த பிரச்சனை செய்து விடுவார்களோ என்று தலைவர் வந்து யாரையும் சந்தேக கண்ணோடு பார்க்க மாட்டார். அனைவரையுமே வந்து ஒரு பாசிட்டிவ் அணுகுமுறையில் தான் அணுகுவார். அப்படிப்பட்ட அணுகுமுறையில் பல நேரங்களிலே வந்து தலைவருடைய கட்சி முன்னெடுப்பிலே பலர் போராமை கொண்டவர்கள் இவர்களை இயக்கியிருக்கலாம் என்பது தான் வந்து விசாரணையில் தெரிய வருகின்றது. இப்போ இந்த வழக்கு நீங்கள் சிபிஐ கொண்டு வர வாய்ப்பு இருக்குது அப்படி சார், இல்லை இதே திருப்தியாக இருக்கா உங்களுக்கு? எங்களுடைய தேசிய தலைமை இந்த வழக்கில் திராவிட முன்னேற்ற கழக அரசிற்கு தொடர்பு இல்லை என்றால் இதை சிபிஐக்கு ஒப்படைத்து விடுங்கள் என்று எங்களுடைய தென்னாட்டு அம்பேத்கர் அண்ணன் நாம்சாங் அவருடைய மரணம் அந்த தேதியிலே வந்து மலர் வளையம் வைத்துவிட்டு இந்த செய்தியை ஒரு கோரிக்கையாக தமிழக அரசுக்கு வைத்திருக்கின்றார்கள். ஆனால் இன்று வரை அதை சிபிஐ வசம் ஒப்படைக்கவில்லை. இது வந்து முழு திருப்தி விசாரணை அடைந்து விட்டார்களா, முழு திருப்தி அடையவில்லையா என்பது எங்களுடைய தேசிய தலைமையுடன் சேர்ந்து கலந்து ஆலோசித்து முடிவுகளை எடுக்க இருக்கின்றோம். இப்போ திமுகவும் திரு ஆம்ஸ்ட்ராங் கொலையில் சம்மந்தப்பட்டிருக்கான்னு சொல்ல வரீங்களா? அப்படி இல்லை, நீங்கள் நேரடியாக ஒரு கட்சி மட்டும் இல்லை, பல கட்சிகள் வந்து இதில் ஒன்றிணைந்து வந்து மிகப்பெரிய அரசு சக்தியாக வளர்ந்த அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை கொலை செய்திருக்கின்றது. அதில் ஈடுபட்ட நபர்களை பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு கட்சியிலும் இருக்கிற நபர்களோட கடைசி வந்து பல கட்சிகளிலே இருந்து இணைந்து வந்திருக்கின்றார்கள் என்பது அந்த வழக்கில் உள்ள குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுடைய அந்த குற்றவாளிகளுடைய எண்ணிக்கையிலே தெரியும். அனைத்து கட்சிகளும் சேர்ந்த எந்த கட்சி இல்லை என்பது தான் தேட வேண்டியது இருக்கின்றது. நீங்கள் கடைசியாக ஒரு நிகழ்வில் வந்து சொல்லும் போது 2 நபர்கள் இதுவரை விசாரிக்கவே படலை, முக்கிய குற்றவாளி அவர்கள் தான் சொல்லியிருக்கீங்க. யார் அந்த 2 நபர்கள்? 2 நபர்கள் அல்ல, 4 நபர்களை சொல்லியிருக்கின்றோம். 4 நபர்கள் முக்கியமான குற்றவாளிகள். அவர்கள் வந்து விசாரிக்கப்படவில்லை. யாருன்னு சொன்னால் தெரியுமில்ல? அது இப்போது வழக்கு வந்து விசாரணை நிலுவையில் இருக்கிறதுனால அதை வந்து இப்போ டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது. உரிய விசாரணை அதிகாரிகளிடம் உரிய முறையிலே அதை வந்து நாங்கள் டிஸ்க்ளோஸ் செய்திருக்கின்றோம். இல்லை, இருந்தாலும் நீங்கள் தொடர்ச்சியாக சொல்கிறது தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வபிரந்தே நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அவர் விசாரணையே பண்ணல சொல்லியிருக்கீங்க. இது வரைக்கும் விசாரணை பண்ணலையே சார். அப்போ இதில் வந்து முக்கிய சாட்சியம் மறைக்கப்படுதா எப்படி? இல்லை, இப்போ நாங்கள் வந்து அதை ஒரு கோரிக்கையாக மட்டும் இல்லாமல் வந்து அந்த விஷயத்தை வந்து நாங்கள் தொடர்ந்து எழுப்பிக்கிட்டே இருந்தோம். அது சம்பந்தமாக முதல்வரை சந்திப்பதற்கு எங்களுடைய அந்நியார் அவர்கள் வந்து அவர்கள் தலைமையில் வந்து ஒரு கடிதமை கொடுத்தோம். ஸோ யாரெல்லாம் விசாரிக்கப்படாமல் இந்த வழக்கு வந்து அப்படியே வந்து நிறுத்தி விட்டிருக்கின்றார்கள், சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க, எங்களுக்கு அது சம்பந்தமாக வந்து முதல்வரை சந்திக்க அனுமதியே கிடைக்கவில்லை. அதனால் அது சட்டப்பிரகாரம் எப்படி எடுத்து செல்ல வேண்டுமோ வந்து அப்படி எடுத்து செல்வோம். எதுக்காக காரணம்? ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கு, கிட்டத்தட்ட 4 மாதமாக இந்த கொலை போயிட்டு இருக்கு. எதுக்காக பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க முதல்வர் சந்திக்கிறதுக்கு? இந்த வழக்கு சம்பந்தமாக நீங்கள் இந்த ஏதாவது வந்து நாங்கள் கோரிக்கை வந்து வைத்து விடக்கூடாது என்பதற்காகவும் நீங்கள் கேட்கின்ற கேள்வியை வந்து ஏன் கொடுக்க மாட்டீர்கள் என்பது அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். இல்லை, நீங்கள் சரியாக வலியுறுத்தலையே, அப்படி கடினமாக வலியுறுத்தலையே அப்படி? இல்லை, அது ஒரு முதல்வரை எந்த முறையில் சந்திக்க முடியுமோ ஒரு தேசிய கட்சியோடைய மாநில தலைமையிலிருந்து கொடுக்கின்ற ஒரு முதல்வரை சந்தித்து இந்த புகாரை சொல்ல வேண்டும் என்று சொல்லுகின்ற இது வந்து எந்த அளவுக்கு அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் என்பதை தான் நாங்கள் புரிந்து கொள்கின்றோம். நீங்கள் சொல்கிற அந்த 4 பேர் எந்த கட்சியை சேர்ந்தவங்க சார்? எல்லா கட்சியிலையும் கலந்துருக்காங்க. இப்போ நீங்கள் கடைசியாக வந்து 4 பேர் இருக்காங்க ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில், அவர்கள் இதுவரை விசாரிக்கப்படலை, முக்கிய குற்றவாளி 4 பேர் தான் சொல்கிறீங்க. யார் அந்த 4 பேர்? எந்த கட்சியை சேர்ந்தவங்க? முக்கிய குற்றவாளிகள் இன்னும் 2 பேர் அப்ஸ்காண்ட் ஆகியிருக்காங்க. இந்த அப்ஸ்காண்ட் ஆனவங்களுடைய இன்வெஸ்டிகேஷனில் ரிவீல் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்குது. ஸோ மற்ற இவங்கள்லாம் வந்து அரசியல் ரீதியாக வந்து முக்கிய புள்ளிகளாக இருக்கிறதுனால வந்து இது சம்மந்தமான விஷயத்தை வந்து நாங்கள் வந்து புகாராக எழுப்பியிருக்கிறோம். அதுக்கான இப்போது மீடியா முன்னாடி அதை டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது, அண்டர் ட்ரையலில் இருக்கிறதுனால. கண்டிப்பாக சார், பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. மிக்க நன்றி சார். நன்றி சார். நன்றி சார். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.
கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். Taste the Daily.